கில்லர்ஸ் அணியினர் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ணனுக்கு வருகை தந்தமை. இன்னையுமே இருக்க வாய்ப்பு இல்லை. மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசுக்கான ஆட்டம் ஒரு அருமையாக வீசப்பட்டபோது அன்றைக்குரிய சகோதரர் சுப்பு நினைவாக லெஜண்ட் கில்லர்ஸ் அணியினரால் நடத்தப்படும் இந்த சுழற் கோப்பைக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நிறைவடைந்து பரிசுகள் வழங்க இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த லெஜண்ட் கில்லர்ஸ் அணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நடத்தி முடித்த லெஜண்ட் கில்லர்ஸ் அணியினருடைய நிர்வாகிகளான தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டில் நாமும் சேர வேண்டும், நாமும் விளையாட்டில் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தையும் இந்த பகுதி இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த லெஜண்ட் கில்லர்ஸ் அணி அந்த அமைப்பினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய நோக்கங்கள் திசை திருப்பப்பட்டு இது போன்ற நல்ல எடுத்துக்காட்டான ஒரு எதிர்கால சந்ததியினை உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்பாக இந்த விளையாட்டுப் போட்டி அமைந்திருக்கின்றது. இப்போ நம்ம கிரிக்கெட் போட்டி வந்து உலக அளவில் நமது தமிழகத்திலும் சரி இதற்கு நிறைய ஊக்குவிப்புகள், அதாவது நம்ம தமிழக அரசு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு இளைஞர் அவர் இந்த விளையாட்டை ரொம்ப ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய விளையாட்டு போட்டிக்கான இளைஞர்களை விளையாட்டு வீரர்களை அவர்களை ஊக்குவிப்பது அவருடைய நோக்கம். இப்போ கூட சமீபத்தில் லண்டன் சென்று தான் நினைக்கிறேன், இந்த விளையாட்டு வீரர்கள் ஏதோ ஒரு நாட்டுக்கு சென்றிருந்தாங்க. இங்கே கூட இங்கேருந்து திருப்பி வருவதற்கு அவர்களுக்கு சிறந்த நல்ல வாய்ப்பு கிடைக்க முடியாமல் நம்ம ட்ரெயின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. உடனடியாக மாண்புமிகு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விமான டிக்கெட் வாங்கி கொடுத்து நமது தமிழகத்திற்கு கொண்டு வந்து அவர்களை மரியாதை செலுத்தினார்கள். அவர்களுக்கு சிறந்த பாராட்டுகளும் கிடைக்கப்பட்டது. அந்த அளவிற்கு விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், இந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நமது தமிழக அரசு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எதற்காக நான் இந்த நேரத்தில் உங்களிடம் கூறுகிறேன் என்றால், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்குவதை நமது மாண்புமிகு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் நமது அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் நான் சட்டமன்றத்தில் எங்களது பகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் ஒன்று வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அதுவும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட 10 மினி ஸ்டேடியங்கள் தான் வழங்கப்பட்டது. தமிழகத்திலே 234 தொகுதிகளிலும் 10 சட்டமன்றத்திற்கு தான் வழங்கப்பட்டது. நான் கேட்டுக்கொண்டதற்காக நமது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தற்பொழுது உள்ள அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் அந்த 10 மினி ஸ்டேடியத்தில் நமது காரைக்குடி தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். அதனால் 234 தொகுதிக்கு அமைகிறதுங்கிறது நம்ம சிரமம் முடியாது, இனிமேல் டைம் இல்லை. இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 50 மினி ஸ்டேடியம் தான் தமிழ்நாடு முழுவதும் அமைய இருக்கின்றது. இந்த ஆண்டு வரை நமது தொகுதிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைந்த அனைத்து விளையாட்டுகளும் விளையாடக்கூடிய
மைதானமாக அது இன்னும் ஓராண்டு காலத்தில் அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்து உங்களுக்காக பொதுமக்களுக்காக அதை அர்ப்பணிக்க இருக்கின்றது. ஆகவே விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த லெஜண்ட் கில்லர்ஸ் அமைப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நிச்சயமாக விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, உங்களை போன்ற ஒரு ஊக்குவிக்கக்கூடிய இது போன்ற அமைப்பினருக்கும் சரி, நிச்சயமாக நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த சிறுவர்களை மேம்படுத்துவதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். கௌரவிக்கப்படுகிறார். வருகை தந்தமைக்கு நன்றி அண்ணா. நன்றி. அண்ணன் மாங்குடி அவர்கள் மரியாதை செலுத்தி நினைவு பரிசு வழங்குகிறார். நன்றி உங்களோட பங்களிப்புக்கு, பண பதிவிற்கு உங்களோட வாழ்த்துக்கள். லெஜண்ட் கில்லர்ஸ் அணியினர் சார்பாக நன்றி அன்பளிப்பு ராஜகுமார் அவர்கள். அண்ணே சுப்பனுங்க ஆரம்பிக்கிறா, இதே ஆரம்பமே. இன்னும் 100 வருஷம் நடத்துவோம் நம்ம. நீங்க இருப்பீங்களா? இருப்பேன். அண்ணே முன்னேத்துல நான் இருப்பேன். அண்ணா ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டு இவருக்காக தான், அப்படி தானே? ஸோ அண்ணன் பேர் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி நடத்தி முடிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். மொத்தமாக எத்தனை டீமு, என்ன டேட்டு? இது ஒரு 24 டீம் நாங்கள் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஒரு மாசமா பிளான் பண்ணோம். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து சப்போர்ட் கிடைச்சிச்சு. இந்த பரிசு கொடுத்த எல்லாருமே வந்து சுப்புவோட ரொம்ப 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 க்ளோஸ் ஆனவங்க. ஓகே, சூப்பர். எல்லாருமே நல்லபடியாக சப்போர்ட் பண்ணாங்க. கமிட்டியில் உள்ளவங்கள இருந்து, ஆடியன்ஸ்ல இருந்து, எங்களுக்கு பிரைஸ் கொடுத்தவங்கள இருந்து எல்லாருமே நண்பர்கள் தான். 24 டீம் வந்து சிறப்பாக இன்னைக்கு நல்லபடியாக நடத்தி. ஓகே. என்ன டேட்ல நடத்திருக்கீங்க? 21 பிப்ரவரி, 21, 22, 23 பிப்ரவரி, வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளி சனி ஞாயிறு. முதல் நாள் வந்து ஒரு போல் நடத்துனீங்க, அதுக்கப்புறமா 8 டீம். அதே மாதிரி ரெண்டாவது நாளுக்கும் 8 டீம். ஞாயிற்றுக்கிழமையும் 8 டீம் போல் சி. அதுக்கப்புறம் வந்து செமி ஃபைனல், அது தொடர்ந்து ஃபைனல் நடத்தி முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஸோ எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1700. ஓகே. பால் வந்து டபுள் கலர் வெயிட் டென்னிஸ். ஆமாம். ஓகே. இந்த கிரவுண்ட் எங்கே இருக்குது? நம்ம என்ஜிஓ காலனி கிரவுண்டு. ஸோ நீங்கள் லெஜண்ட் கில்லர் அப்படின்னா என்ன விஷயம்? லெஜண்ட் கில்லர் நாங்க ஸ்கூல் டயத்துல ஆரம்பிச்சது. WWFல ராண்டியோட அவனை வச்சு ஆரம்பிச்சது. நாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணே. ஸோ இவங்க அண்ணன் வந்து தவறு எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போதானா? 1 இயர். முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. ஓகே, சூப்பர். அடுத்தடுத்து இதே மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எனக்கும் அண்ணன் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பெருசாக எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறமா நான் பக்கத்தில் வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. நான் ஆல்ரெடி இவர் கூட எனக்கு பழக்கம் இருக்குது. ஓகே. உண்மையில நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டரை வளர்த்து விட்டுட்டு தான் இவ்வளோ அளவுக்கு நடந்துருக்கு. ஓகே. நம்ம டீமுக்கு என்ன சிறப்பு சொல்லலாம்? ஆமா, அதே மாதிரி ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. டோர்னமெண்ட் நிறைய பேர் சேர்ந்து நடத்துறீங்க, அது ஒரு பெரிய விஷயம். எல்லா இடத்துலயும் ஒரு 2-3 பேர் 4-5 பேர் மட்டும் நடத்தி முடிக்கிற கமிட்டிலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிற இடத்துல நிறைய பேர் யங்ஸ்டர்லாம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம சேனலை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து அண்ணன் நினைவு நிறைய எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அதே மாதிரி அப்போ மொத்தமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ பிரைஸ் மணி வந்து 24,000. அப்படி அதுக்கு வரிசையா கீழே சொல்லிடுங்க. 24,000, அதுக்கப்புறம் 19,000, அதுக்கப்புறம் 15,000, அதுக்கப்புறம் 11,000. ஓகே. மொத்தமாக 3 டீம் மேலே வருவாங்க. கமிட்டி வந்து செமியில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 செமி நடக்கும், ஒரு ஃபைனல் நடக்கும். இந்த கான்செப்டில் தான் அந்த டோர்னமெண்ட் நடக்கும். ஓகே. ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. இவரை பற்றி ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா ஏதாவது பர்சனலாக ஷேர் பண்ணலாம்.
அவர் என்னைக்குமே கெத்துனேன். அவர் வந்து எப்படி சுப்பனை வந்துட்டு எல்லாருமே நின்றுவாங்க, நிப்பாங்க எல்லாருமே. அவர் வந்து காரைக்குடிக்கு தைரியம். அவர் வந்து செல்ல சுப்பன் இருந்தாவே வந்து அந்த டீம்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரியா, ஒரு நல்ல வைப் இருக்குன்னு சொல்றீங்க. பாசிட்டிவா இருக்கு. நம்ம எல்லாருமே காரைக்குடி எல்லாருமே சேர்ந்து மேட்ச். உண்மையிலே காரைக்குடியில நிறைய பேர் மனசுல கண்டிப்பா ஒரு பெரிய இடம் பிடிச்சவர் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே நானும் சொல்றது அதுதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறமா இவர் நினைவாக கண்டிப்பாக நிறைய மேட்சஸ் நடக்கணும் இந்த காரைக்குடி வட்டாரத்துக்குள்ள. நல்லபடியாக டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. சூப்பராக மேட்ச் நடத்துனீங்க. அதே மாதிரி செமி குவாலிஃபை ஆகிற டீமுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணீங்க, அது பார்த்தேன். அதே மாதிரி வேறு சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், டாஸ் போடும்போதே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதையும் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே மாதிரி ஷீல்டும் கொடுத்தீங்கல்ல, ஒரு மெமரியாக ஒரு நினைவு பரிசு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. டோர்னமெண்ட்டே உண்மையிலே நல்ல டோர்னமெண்ட், நல்ல ஓவர்ஸ் கொடுத்து நல்லபடியாக மேட்ச் நடத்துனீங்க, நல்லா இருந்துச்சு. நம்மளை கூப்பிட்டதுக்கு நன்றி. அடுத்தடுத்த டைமும் நம்மளை கூப்பிடுங்க. இதே மாதிரி இந்த மேட்சுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த குன்றக்குடி காவல் நிலையத்துக்கும் மற்றும் இந்த பஞ்சாயத்து சங்கராபுரம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம். நான் அவங்களோட பர்மிஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் நடந்திருக்காது. கண்டிப்பாக ப்ரைஸ் கொடுத்தவங்க, இங்கே கிரவுண்டு கொடுத்தவங்க, பர்மிஷன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே டோட்டலாகவே ஒரு வந்து இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த வருஷம் மட்டும் கொடுக்கல, இவர் 2-3 வருஷமா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, சப்போர்ட் எங்களுக்கு வருஷம் கண்டிப்பாக தேவை. ஓகேண்ணே, இதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து காரைக்குடிக்குள்ளே இதே மாதிரி நிறையா டோர்னமெண்ட் நடத்தணும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே.